சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழையானது ரொம்ப தீவிரமாக பதிவாக போகுது. மிக கனமழை, அதி கனமழை மற்றும் அதீத கனமழையுமே நமக்கு பெய்ய போகுது. எந்தெந்த மாவட்டத்தில மிக தீவிரமான மழை இருக்கும், எங்கெல்லாம் சூறாவளி காற்று வீச போகும் அப்படிங்கிற தகவல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷன்ல நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இப்படிதான் டெய்லி மழைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா பெருசா ஒண்ணும் மழை வந்த மாரி தெரியல. எல்லா இடத்துலயும் வானம் மேகமூட்டமா தான் இருக்கு. மழையும் பெருசா வரமாட்டேங்குது. ரெட் அலர்ட்லாம் குடுக்குறீங்க, ஆரஞ்ச் அலர்ட் குடுக்குறீங்க, எல்லோ அலர்ட்ன்னு குடுக்குறீங்க. ஆனா மழை மட்டும் ஏங்க வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சில பேர்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. மழை சற்று தாமதமாயிருக்கு. வெள்ளிக்கிழமை இன்னைக்கு நெறைய மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில, நாளைக்கு சனிக்கிழமையும், ஞாயிற்றுக்கிழமையும் கண்டிப்பாக மழை உண்டு. இந்த புயல் மட்டும் கரையை நெருங்கிருச்சு அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது சென்னை முதல் கடலூர் வரைக்கும் இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு காத்துக்கிட்டு இருக்கு. 25 சென்டிமீட்டர், 30 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் நெறைய பெய்ய போது. அதனால சற்று பொறுமையாக இருங்க. மழை வரலன்னு சொல்லி நெறைய பேர் ரொம்ப சோகமா இருக்கீங்க. மழை வந்துருச்சுன்னா, எப்பா இந்த மழை எப்பதான் நிக்க போகுதுன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சுருவீங்க. அந்த அளவுக்கு மிக தீவிரமான, கொடூரமான மழை பொழிவு காத்துட்டு இருக்கு. நேரம் ஆக ஆக, அதாவது இதனுடைய தாமதம் ஆக ஆக, நமக்கு இன்னும் உக்கிரமாயிட்டே இருக்கு. அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பொறுத்தவரைக்கும், இப்போ வலுவடைந்து பெங்கல் புயலா மாறி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நேரம் ஆக ஆக இன்னும் அதனுடைய தீவிரத்தன்மை அப்படிங்கிறது அதிகமாயிட்டே தான் இருக்கும். ஆகவே நீங்க மறக்காம எல்லாருமே லைக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா, வரக்கூடிய நாட்கள்ல சக்தி புயல பத்தி நம்ம நெறைய பார்க்க முடியும். அதுக்காக தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்பதான் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு டிசம்பர்ல வரக்கூடிய புயல் பத்தின தகவல் தெரியாம போயிடும். டிசம்பர்லயும் புயல் சின்னங்கள் உருவாக வாய்ப்புகள் இருக்கு. இந்த பெங்கல் கரையை கடந்து முடிக்கட்டும். அடுத்து உங்களுக்கு சக்தி புயல் பத்தின தகவல் உங்களுக்கு நம்ம தெரியப்படுத்துறோம். இந்த மாரி அடுத்தடுத்த மழை அப்டேட்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வராது. அதனால தான் நம்ம சொல்றோம். அதே மாரி மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க. நீங்க மட்டுமே பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளாதீங்க. மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பெங்கல் புயலாக மாறிவிட்டது. ஏன்னா மாற வாய்ப்புங்கிறது இல்ல, மாறிவிட்டது. பெங்கல் புயலாக மாறி இருக்கிறது. தொடர்ந்து இது படிப்படியாக தமிழக கடற்கரை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்கு. முன்ப விட இப்ப நேற்றைய தினங்கள விட இப்ப ரொம்ப ஸ்பீடா நமக்கு கடற்கரையோர பகுதிகள்ல வேகமா நகர்ந்து வந்துட்டு இருக்கு. ஸோ ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், இந்த புயலுடைய வேகத்தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பெரும்பாலும் 90 கிலோமீட்டர், 85 கிலோமீட்டர்லேருந்து 90 கிலோமீட்டர் வரைக்கும் வீசலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா இப்போ 105 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் வீசலாம் என்ற எதிர்பார்ப்பு இருக்கு. மகாபலிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், செய்யூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், அதுக்கப்புறம் கோவளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், இங்க எல்லாமே நிறைய இடங்கள் நமக்கு பலத்த மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும். கூவத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நிறைய தீவிரமான மழை பொழிவு. இந்த புதுச்சேரியிலேருந்து சென்னை போகிற எல்லா கடற்கரை ஈசிஆர் சாலை முழுவதுமாகவே நிறைய இடங்களில் நமக்கு தீவிரமான மழை பொழிவு பதிவாக போகுது. மகாபலிபுரம், அதைத் தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய நிறைய பகுதிகளிலும் பலமான சூறாவளி காற்று வீசும். சென்னை கடற்கரையோடு இருக்கக்கூடிய அந்த மெரினா கடற்கரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில், இந்த பகுதிகளிலும் ரொம்ப தீவிரமான சூறாவளி காற்று வீச போகுது. மணிக்கு 85 முதல் 95 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் கண்டிப்பாக கடலோர பகுதிகளில் பலமான காற்று வீசும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால எப்போங்க இந்த மழை வரப்போகுது, இப்படியே நாங்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டே இருக்கோம்னு சொல்லி கேட்குறீங்களா? நவம்பர் 30 மற்றும் டிசம்பர் 1ஆம் தேதி தமிழ்நாட்டை அதீத கனமழை அப்படிங்கிறது புரட்டி போடும். அதீத கனமழைனா என்னது? 25 சென்டிமீட்டர், 30 சென்டிமீட்டர் தான் அதீத கனமழை. அந்த அதீத கனமழை தான் இப்போ நமக்கு வரப்போகிறது. அடுத்து வரக்கூடிய 2 நாட்களும் ரொம்ப தீவிரமான மழை இருக்கும். ஏதோ ஒரு மாவட்டம் 2 மாவட்டம் கிடையாது. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 25 மாவட்டங்கள் ரொம்ப எச்சரிக்கை இருக்கு. ரெட் அலர்ட் மட்டுமே பார்த்தீங்கன்னா 15 மாவட்டத்துக்கு கொடுக்க போறாங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் ஒரு சில மாவட்டங்கள் கடலோரத்துக்கு மட்டும்தான் ரெட் அலர்ட் நம்ம பார்த்துருக்கிறோம். இன்னும் அதுக்கப்புறம் கரையை கடந்ததுக்கு அப்புறம் உள் மாவட்டத்துக்கும் ரெட் அலர்ட் இருக்கிறது. ஆகவே சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மட்டும்தான் மழைங்கிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் நமக்கு சென்னை பகுதிகள் அதிக மழை கொடுக்கும். இந்த பெங்கல் புயல் முதல்ல சென்னைக்கு தான் வரப்போகுது. சென்னைக்கு நிறைய மழை கொடுக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா கீழ் இறங்கி இந்த செங்கல்பட்டு மாவட்டங்கள், புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம் மாவட்டத்தில் அதிக மழை கொடுத்துட்டு போகுது. இந்த பகுதிகளில் நமக்கு அதீத கனமழை அப்படிங்கிறது இந்த கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாக பார்க்க முடியும். 25 சென்டிமீட்டருக்கு மேலாகவும் மழை பொழிவு அதிகரிக்கும். ஆகவே நவம்பர் 30 மற்றும் டிசம்பர் 1ஆம் தேதிகளில் தமிழ்நாட்டில் அதீத கனமழைங்கிறது கண்டிப்பாக புரட்டி போடும். அதுக்கப்புறமா உள் மாவட்டத்திலையும் மழை வர வாய்ப்பு இருக்குது. உள் மாவட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமைகளில்
வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் அதி கனமழை வந்து பதிவாகும். பெரும்பாலும் 15 சென்டிமீட்டராவது குறைஞ்சபட்சம் உள் மாவட்டத்தில் மழை பெய்யும். அதாவது கிருஷ்ணகிரி, தருமபுரி முதற்கொண்டு நல்ல ஒரு தீவிரமான மழை வாய்ப்புகள் இருக்கு. மிக கனமழை மற்றும் அதி கனமழை உள் மாவட்டத்திலும் தீவிரமடையும். நிறைய பேர் கமெண்ட்ல போட்டீங்க, கடலோரத்தில் மட்டும்தான் மழை வருமா அப்படின்னு. கண்டிப்பாக கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உள் மாவட்டங்களுக்கும் அதிக மழை பொழிவு இருக்கு. அதில் குறிப்பாக வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில் பெரும்பாலும் மிக கனமழையும், சில இடத்துல அதி கனமழை கூட எதிர்பார்க்கலாம். தருமபுரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் வந்து பதிவாகும். ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் உள் மாவட்டத்தில் ரொம்ப தீவிரமாக எதிர்பாருங்க. அதுக்கப்புறமா அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுக்கு வெளியே செல்கிறத பெரும்பாலும் தவிர்த்து கொள்ளுங்க. நிறைய பேர் வந்து சுற்றுலா போகலாமான்னு கேட்குறீங்க. இந்த நேரத்தில் தயவுசெய்து சுற்றுலாலாம் போயிடாதீங்க. மாட்டிப்பீங்க, புயலில் கண்டிப்பாக மாட்டிப்பீங்க. அதனால் தென் மாவட்டத்துக்கு நல்ல ஒரு மழை குறைவாக இருக்குது. தென் மாவட்ட பகுதிகளுக்கு மழை குறைவாக இருக்குது. தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா அங்கே வந்து நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே குறைவாக இருக்குது. அதே மாதிரி நம்ம தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால், மயிலாடுதுறை வரைக்கும் ரொம்ப தீவிரமான மழை இருக்கும். அதுக்கப்புறம் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம்லாம் கனமழை மட்டும்தான். ரொம்ப தீவிரமான அதி கனமழை, ரெட் அலர்ட் கண்டிப்பாக கிடையாது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினத்துக்கு ரெட் அலர்ட் கிடையாது. கனமழை மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி புதுக்கோட்டை, திருச்சி இங்கேயும் வந்து கனமழை மட்டும்தான் இருக்கும். அதிக மழை எதிர்பார்க்காதீங்க. ஆகவே நம்ம எங்கெல்லாம் நமக்கு மழை வரும், எங்கெல்லாம் நமக்கு மழை வராது அப்படிங்கிறத தெளிவாக நம்ம சொல்லிட்டோம். மதுரையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மழை குறைவு தான். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற எல்லா மாவட்டங்களுக்குமே நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே குறைவாக தான் இருக்குது. ரொம்ப தீவிரமான மழை பொழிவு, அதி கனமழை, மிக கனமழைங்கிறது தென் மாவட்டத்தில் கண்டிப்பாக கிடையாது. மேற்கு தொடர்ச்சியில் அதிக மழை வாய்ப்பு இருக்குது. நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரங்களில் அதி கனமழை பதிவாகும். நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அதி கனமழை எச்சரிக்கை உண்டு. தேனி மாவட்டத்தில் கனமழை தீவிரமடையும். தேனி மாவட்டத்தில் போடிநாயகனூர், கம்பம் உள்ளிட்ட பகுதிகளில் ஞாயிற்றுக்கிழமை அன்று நமக்கு அதிக மழை பொழிவு பெய்ய வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறை அப்படிங்கிறது நாளைக்கு நிறைய மாவட்டங்களில் கண்டிப்பாக உண்டு. கவலைப்படாதீங்க. கடலோர மாவட்டத்தில் எங்கெல்லாம் நம்ம ரெட் அலர்ட் கொடுத்துருக்கோமோ, அதே மாதிரி எங்கெல்லாம் நமக்கு மழை வரும், மழை புயல் வரும் சொல்லி எச்சரிக்கை நம்ம கொடுத்துருக்குறோமோ, அந்த மாவட்டத்துக்கு எல்லாமே பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறை அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பெரும்பாலும் நாளைக்கு வந்து வட தமிழக கடலோர மாவட்டங்களுக்கும் அதே மாதிரி வட தமிழக உள் மாவட்டத்துக்கும் அதிக அளவு நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும். மழை எங்கெல்லாம் சரிவர பெய்யாமல் இருக்கோ அந்த பகுதிகளுக்கும் தீவிரமான கனமழை, மிக கனமழைங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. புயலுடைய வேகத்தன்மை ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். 85லிருந்து 95 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும், சில சமயங்களில் 105 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் பலமான சூறாவளி காற்று அப்படிங்கிறது வீச வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தடுத்த புதிய தகவல் ஒவ்வொரு நேரமும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். குறிப்பாக நம்ம தென் மாவட்டங்களுக்கும் டெல்டாவுக்கும் பெரிதளவில் மழை எதுவும் கிடையாது. மயிலாடுதுறை வரைக்கும் அந்த தீவிரமான மழை இருக்கும். அதுக்கப்புறம் மயிலாடுதுறை கீழே இருக்கக்கூடிய அந்த தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, திருச்சி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கையில் மழை வாய்ப்புகள் மிதமானதுலேருந்து கனமழை மட்டுமே பகுதியாகவே பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் உள் மாவட்டங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்படும். உள் மாவட்டத்தில் வெள்ளப்பெருக்கு வருமானு கேட்குறீங்க. வாய்ப்புகள் இருக்குது. வேலூர் மாவட்டங்கள், திருவண்ணாமலை எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ஏன்னா உள் மாவட்ட பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம் அப்படிங்கிற நம்ம சந்தேகம் ஏற்பட்டு, ஏன்னா நிறைய பேர் வந்து சந்தேகமாக கேட்குறீங்க கமெண்ட் செக்ஷனில். கடலோர மாவட்டங்கள் மட்டும்தானே வந்து மழை வரும், உள் மாவட்டத்தில் கனமழை வருமானு சந்தேகமாக கேட்குறீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய எல்லாருடைய சந்தேகங்களுக்கும் நம்ம வந்து பதில் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். உள் மாவட்டங்களுக்கும் நிச்சயமாக மிக கனமழை முதல் அதி கனமழை வரும். மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா விடவே விடாதுங்க. கொஞ்ச நேரத்தில், அதாவது குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழிவுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். கொஞ்ச நேரம் தான் மழை பெய்யும். ஆனால் அதுக்குள்ளே பார்த்தா 10 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை வந்து பதிவாயிருக்கும். குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழிவு தான் இந்த பெங்கல் புயலை நம்ம பார்க்க போகிறோம். வேக வேகமாக வரும், சற்றென்று மழை பெய்ய கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம வெள்ளப்பெருக்கு ஏற்படும். தாழ்வான பகுதிகள் கண்டிப்பாக வெள்ளப்பெருக்கு ஏற்படும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய நகர பகுதிகள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் உறுதியாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆகவே முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்கள்.